Hi Makale, welcome and welcome to our program Cup of Cooperative Love presented by Dinavadan and now unga Vijay Akalya. So நம்ம இது ரொம்ப சிம்பிளா வந்து business அப்படின்றது ஒருத்தரோட ஐடியா அப்படினு வெச்சுக்கலாம். கம்பெனி அப்படின்றது ஒரு பிராண்டா மாறும்போது அது கம்பெனியா மாறுதுன்னு வெச்சுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி sole proprietorship அதுல வரும்போது கம்பெனியா மாறுதுன்னு வெச்சுக்கலாம். இல்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐடியா வந்து பிசினஸ் ஐடியா. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வளர வர அது பெரிய பிராண்டா மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா Flipkart வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து அது பல்லாயிரம் கோடி டீல் பண்ற அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணா கூட இதுவாகும்போது பெருசா நம்ம அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் மாத்திக்கணும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா தான் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா சரணாபவன் ஹோட்டல் சரணாபவன் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன லெவல்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது செயின்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா வளர்ந்துச்சு. ஸோ இந்த மாதிரி போகும். ஓகே, இப்போ லாக்டவுன்ல இருந்தே நிறைய லேடிஸ் வந்து வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க வந்து ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரீசெல்லிங் பண்றது, ஸோ ஒரு புடவை பிஸ்னஸோ இல்லை ஏதோ சின்ன சின்ன ஆர்டிகல்ஸோ வந்து வீட்டில இருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவங்கெல்லாம் என்ன ரெஜிஸ்டர் பண்ணணும்? வீட்ல இருந்தே செல் பண்றாங்க. அவங்க அகைன் இவங்களும் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் கிட்ட தான் போறாங்க. அமேசான், ஃபிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அண்ட் மோர் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கிட்ட போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும் போதே வந்து அவங்க ரெண்டு விஷயம் கேட்பாங்க. ஒன்று வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி மஸ்ட். இன்னும் வந்து அவங்க ஏதாவது ஓன் ப்ராடக்ட் என்னோட ஓன் பிராண்டில் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அவங்க இ-காமர்ஸ் போர்ட்டலில் அமேசானோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் சும்மா பொட்டி கடை மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக அது வந்து பப்ளிக் பக்கத்தில் இருக்க பீப்புள்ஸை மட்டும்தான் என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையா? ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. பட் வந்து அவங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து, இப்போ அவங்க சென்னை கார்பரேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சென்னை கார்பரேஷன்ல வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கிக்கணும். ஒரு ட்ரேட் லைசன்ஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன லைசன்ஸ் வாங்கிட்டா அன்னெசரி அவார்டன்ஸ் ஆஃபீஸரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு இப்போதான் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கு நிறைய விஷயத்துல. ஸோ நீங்க வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி பத்தி எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு தான் ஜிஎஸ்டி, பிசினஸ் பண்றதுல ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு முக்கியம், எப்போ எந்த டர்ன் ஓவர், அதாவது எவ்வளவு சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி கட்ட தேவையில்ல, எதுல இருந்து ஜிஎஸ்டி கட்டணும், எப்ப ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும், இந்த மாதிரி ஜிஎஸ்டி பத்தின தெளிவான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஓகே, ஜிஎஸ்டி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மறைமுக வரி. பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் தான் வந்து இப்போ சப்போஸ் உங்க பிஸ்னஸ் வந்து கூட்ஸ் ரிலேட்டடா ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க வந்து 40 lakhs அபோவ் இருந்தா ஜிஎஸ்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுவே உங்க பிஸ்னஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs ஸ்லாப். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு லாயராகவோ இல்லை வந்து ஒரு சேனல் அக்கௌண்டன்ட் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பிஸ்னஸ் மாதிரி வச்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களோட கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 20 லட்சத்துக்கு மேலே போகும்போது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து மாண்டேட்டரியாக வச்சுருக்கணும். 20 லட்சத்துக்குள்ளே இருந்தால் வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்ஸ் வந்து இருக்குது. 5%, 12%, 18%, 28%. ஸோ அது வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து இதுவாகும், அப்ளிகபிள் ஆகும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது நிறைய பெனிஃபிட் தான். நம்ம ஐடிசியை அதில் சொல்லுவாங்க, அந்த ஐடிசியை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்ல விஷயம். சாதாரண நார்மல் பீப்புள் கூட ஆமாம், சாதாரணமாக பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது நல்ல விஷயம். பட் நம்ம சின்ன சின்ன கம்பெனி தான் வந்து என்னென்னா அவங்க வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒன் வேவாக தான் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து கிளைண்ட் அவங்க ஏதாவது ஒரு சப்ளை பண்ணிட்டு ஒரு பில்லை ரைஸ் பண்ணுவாங்க. ரைஸ் பண்ணிட்டு அவங்க கஸ்டமர்ஸ் வந்து அந்த பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டை வந்து இவங்களோட அமௌண்ட்டை போக மீதிக்கிற அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதை கட்டணும். இதே அவங்க ஏதாவது அந்த பிஸ்னஸ் அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சர்வீஸ் ஒரு விதமான இதோ வந்து வாங்கியிருக்காங்க வெளில. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஐடி கம்பெனி வச்சுருக்கேன் அப்படின்னா
நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்குறதுல 18% ஜிஎஸ்டி, 1 lakh + 18% ஜிஎஸ்டி போட்டு கொடுத்துருவேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்றதுக்கு நான் என்னோட கம்ப்யூட்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன், இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருப்பேன், டெலிஃபோன் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு இது இருக்கும், அதுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இருக்கும். அதுவே நான் ஒரு 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 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னா அந்த 50,000 ரூபாய்க்கு வந்து நான் ஒரு 9,000 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருப்பேன். இப்போ நான் என் கிளைண்ட் கிட்ட வந்து நான் பில்லு வாங்கும்போது அதை வந்து நான் செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த 9,000 ரூபாய். ஸோ நான் ஜிஎஸ்டி வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நல்ல விஷயம் தான். ஓகே ஓகே சூப்பர். ரெஜிஸ்டர் பண்ணா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன சார்? ரெஜிஸ்டர் பண்ண கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து லோன்ஸ் தான். ஓகே, எல்லாருமே லோன் வேணும். இப்போ நிறைய என்ன கேட்பாங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரும்போதே வந்து சார் நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் எனக்கு லோன் உடனே கிடைச்சிருமா அப்படின்னு. உடனே கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஓகே, 3 வருஷமாவது வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ 3 வருஷம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணாதான் வந்து அவங்களுக்கான லோன்ஸ் வந்து எலிஜிபிள் ஆகும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கதை சொல்வேன், சொல்லலாமா? என்னன்னா ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 2 பசங்க. ஓகே, முதல் பையன் வந்து டிகிரி முடிச்சிட்டான். டிகிரி முடிச்சுட்டு காலேஜில் போய் டிகிரி முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போல நான் பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன். அவங்க அப்பா என்ன சொல்றாரு, "அப்பா நீ இருக்கிற வேலையை போய் பாருப்பா, உனக்கு தேவையில்லாத வேலை, நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் காசுலாம் கொடுக்க மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் வந்து அந்த பையனுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு ஆர்வம். அவன் என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பேக்கெட் மணி ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். பண்ணி அதில் ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்டை வந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் மட்டும் வச்சுக்க மாட்டான், அவங்க அம்மா கிட்ட கொடுப்பான். அவங்க அம்மா கிட்ட கொடுத்து இதாம்மா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி பையன் வந்து எனக்கு வீட்டு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தான், சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை அதை வந்து வேற ஒரு பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வேற இன்னொரு பையன் இருக்கான் அவன் படிக்கிறதுக்கோ இல்லை அவனோட இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அப்பா கிட்ட அம்மா சொல்லுவாங்க. அப்போ அப்பா வந்து என்ன சொல்லுவாரு, இவங்ககிட்ட இருக்கிற காசை வச்சே பண்ணும்போது இவன் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அம்மா கிட்ட வீட்டில் வந்து காசு கொடுத்துருக்கான் ஒரு ப்ராஃபிட், அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இவன் மேலே வருவான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதில் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கவர்மெண்ட், ஓகே, நான் சம்பாரிச்சு எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன் அதை வந்து அம்மா கிட்ட காட்டணும். அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா வந்து பேங்க், ஓகே, நான் இவ்வளோ டாக்ஸ் கட்டியிருக்கேன் அப்படின்ட்டு பேங்க் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பேங்க்குக்கு சொன்னாதான் நம்ம ப்ரூஃப் பண்ணோம் பேங்க்குக்கு, நான் இவ்வளோ டாக்ஸ் கட்டிக்கிறேன் இவ்வளோ வருமானம் பண்ணா அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் எனக்கு போய் நீ லோன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் தர மாட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இதுக்கு தான் மேண்டிட்டரி. சீரியஸா நீங்க கதையா சொல்லும்போது ரொம்பவே ஈஸியா புரிஞ்சது, நல்லாவும் இருந்தது. ஓகே, இப்போ என்ன எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு பொட்டிக் பண்ணணும்னு ஆசை. இப்போ நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படியே சைட் பை சைடா ஒரு பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைனா நான் என்னென்னலாம் ஸ்டார்ட் பண்ணும்? ஓகே, உங்க பொட்டிக் நீங்க ஓன் பிராண்ட்ல பண்ண போறீங்களா இல்ல என்னோட நேம்ல ஓன் ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா பண்ணலாம்னு ஒரு ஐடியா. நேம் இல்ல, இப்போ ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி பண்ண போறீங்க ஒரு பிராண்ட். இப்போ பொட்டிக் எக்ஸாம்பிள் ஆருலியா தான் இருக்கு, ட்ரெஸ்ல வந்து ஆருலியான்றது ஒரு பிராண்ட். சோ அந்த மாதிரி பண்ண போறீங்களா இல்ல வந்து மல்டி பிராண்ட்ஸ்? மல்டி பிராண்ட்ஸ் வந்து என்னோட Dresses நான் டிசைன் பண்ணி கொடுக்க போறேன். சோ எனக்குன்னு ஒரு தனியா மார்க் நீங்க சொன்ன ஒரு பிராண்ட்னு கூட வெச்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ நீங்க பிராண்டிங் மாதிரி பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் உங்க இது வந்து ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும். ஓகே ஓகே, சோ அந்த நேம் வந்து வேற யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு தான் அதோட இது இருக்கும், குட் வில் எல்லாமே அதுல இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து as I said நீங்க ப்ராடக்ட் டீல் பண்றீங்க. சப்போஸ் உங்க டர்ன்ஓவர் வந்து 40 lakhs மேல போச்சு அப்படினா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இல்ல எனக்கு பட் நான் வந்து என்னோட ஐடிசி எல்லாம் கிளைம் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், வாலண்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் உங்கள் கடை எங்கே வைக்கிறீங்க, எந்த ஏரியாவில் வைக்கிறீங்கன்றது இருக்குது. அது சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ட்ரேட் லைசன்ஸ். ஓகே, அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறது இது கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ரொப்ரைட்டராக பண்ணுறீங்களா இல்லை பார்ட்னர்ஷிப்பாக பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட் லிமிட்டாக பண்ணுறீங்களா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இது பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன ரெஜிஸ்ட்ரேஷனை நான் யாரை போய் அப்ரோச் பண்ணும், எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணும்? ஏன்னா அடுத்த கேள்வி எல்லாருக்கும் இதுதான் வரும். ஓகே,
இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவும் அப்ரோச் பண்ணலாம், ஓகே, இல்லை வந்து கன்சல்டன்ஸ் மூலியமாகவும் போகலாம். அட்வொகேட்ஸ் பண்ணுவாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக போனால் பண்ணாலும் பண்ணலாம். டைரக்டா நாங்க யாரை போய் அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணணும் அந்த ப்ராசஸ்? இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைன்ல ஆப் இருக்கா? அது ஆன்லைன்ல ஆப் இல்லை, வெப்சைட் இருக்கு. ஓகே, ட்ரேட்மார்க் கூகுளில் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிங்கனாவே ipindia.gov.in சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வரும். ஓகே ஓகே. ஸோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். 4500 கவர்மெண்ட் ஃபீஸ். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட் ஃபீஸ். ஸ்மால் கம்பெனியா இருந்தாலும். ஆமா, அதே வந்து கம்பெனிஸா இருந்ததுன்னா 9000 ஃபீஸ். ஓகே, ஒரு பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், எல்எல்பி அந்த மாதிரி இருந்ததுன்னா 9000 ஃபீஸ். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல இந்த இதில் பண்ணணும். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைன்ல பண்ணலாம், நீங்களே பண்ணலாம். அது வந்து ப்ரொஃபஷனல்ஸாக வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஃபைலிங் பண்றதுக்கு ப்ரொஃபஷனல் கண்டிப்பா தேவை. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஸ் தேவை. அது வந்து ஆமா, ஈஸியா வந்து நீங்களே பண்ணலாம். பட் ஃபைலிங்க்கு வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஸ் தேவை. அண்ட் ட்ரேட் லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க கடை வச்சிருக்கீங்களோ அந்த கடைக்கு அந்த வார்டுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் அண்ணா நகரில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அண்ணா நகரில் கார்பரேஷன் வார்டு ஆஃபீஸ். ஸோ அங்கே போயிட்டு அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. 1200 கவர்மெண்ட் ஃபீஸ். அது ஓகே ஓகே. அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா ஃபுல் லைசன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்த கேள்வி டாக்குமெண்ட் தான். நான் என்னென்ன டாக்குமெண்ட் ரெடியாக வச்சிருக்கணும்? பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் நான் ரெடியாக வச்சிருக்கணும்? ஓகே, டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கணும். ஓகே, ஆதார் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் கடை வச்சிருக்கீங்கல்ல, அந்த கடை வச்சிருக்கிறது ஒன்று உங்கள் சொந்த கடையாக இருக்கணும், இல்லை நீங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கணும். சொந்த கடையாக இருந்ததுன்னா அதோட சேல் டீட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. வாடகைக்கோ இல்லை லீஸுக்கோ இருந்தீங்கன்னா அதோட லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லை சேல் ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ வந்து இருக்கணும். அதுக்கு வந்து இபி பில் காப்பி சப்போர்ட்டிங் இருக்கணும். அதுக்கப்புறமா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட். இந்த ட்ரேட் லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது அப் டு டேட் நீங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டின ரெசிப்ட் இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் இந்த லைசன்ஸ் தான் வாங்கிக்கணும். ஓகே.